மற்றொரு அண்மை செய்தி. தென்காசி மாவட்டத்தில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் மெயின் அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. கனமழை காரணமாக குற்றாலம் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 4வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக தென்காசியிலிருந்து செய்தியாளர் ரஞ்சித் இணைகிறார். ரஞ்சித், இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக மோனிஷா, அதாவது தென்காசி மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட், அதாவது கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று முதல் தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்போது வரை கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் வரத்து தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டு வரும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலுமே வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் இன்றுடன் 4வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தடையால் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பெண்கள் குற்றாலம் அருவிக்கு வருகை தந்து குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்று வருகின்றனர். இருந்தபோதும் நேற்று இரவு ஏற்பட்ட குற்றாலத்தின் மெயின் அருவியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தின் காரணமாக குற்றால அருவிக்கரையில் உள்ள பெண்கள் உடைமாற்றம் அறை அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் சேதங்கள் அந்த பகுதியில் அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. இருந்தபோதும் அதனை சீர் செய்யும் பணியில் தற்போது பேரூராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் வெள்ளமானது முழுமையாக குறைந்த பின்னரே முழுமையான சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என பேரூராட்சி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதும் மலைப்பகுதிகளில் மழையானது தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றுப்படுகைகள் அருகே யாரும் இறங்க வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தொடர்ந்து அறிவுறுத்தல் செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மோனிஷா, தகவல்களுக்கு நன்றி ரஞ்சித்.